அவன் இதுவரையும் அவனுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரு சமூகத்துக்கான எந்த வீடியோ அவன் போட்டதில்லை. ஒன்று எங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து திணிச்சு இந்த சோறு நல்லா இருக்கு, இந்த சாம்பார் நல்லா இருக்கு, இந்த சட்னி நல்லா இருக்கு, இந்த கறி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதே மாதிரி போட்டு தான் ரிவ்யூ அது காசு. அப்ப இதுக்கு எல்லாம் காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இவன் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கிட்ட ரொம்ப நெருக்கமா, உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட உட்காந்து கார்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே போறான். அப்புறம் கனிமொழி, முதல்வர், இப்படி இவனுடைய அந்த நெருக்கத்தை பார்த்து தான் என்ன பண்றாங்கன்னா, இவன் வழக்கோ கைதோ அப்படின்றது பண்றது. இவன் என்ன பண்றான் சொன்னா, ஏதோ 50 ரூபாய் கவர், அந்த கவர் போடுறதுல இருந்து வீடியோ எடுக்கிறான். அப்ப எவ்வளவு கமர்ஷியலா இருக்கா பாருங்க. இல்ல காமா நம்ம மக்களுக்கு எந்த இடத்துல எது கொடுத்தாலுமே அந்த இடத்துல ஒரு கூட்டம் சேரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏழைகள் என்னும்போது வரதான் செய்வாங்க. 100 பேர்ன்றது 500 பேர் வரதான் செய்வாங்க. அதுவும் நீ செட்டப்போட போயிருக்க, 1க்கு 2 3 காரு, ஒரு 4 5 பசங்க, ஒரு கேமரா. அப்ப எவ்வளவு பெரிய ஐயோக்கு சரி இவன் தான் இப்படி இருக்கான், அந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க கொண்டாட்டி, அவளாச்சும் ஒழுக்க மேல அதுக்கு மேல கோரிக்கையா இருக்கு. அவனுடைய சப்ஸ்கிரைபை ரத்து பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே பண்ணணும். அப்பதான் அவன் திருந்துவான். இல்ல நீ அவனு சப்ஸ்கிரைப் பண்றதோ அவனை வீடியோக்களை பாக்குறீங்கன்னு சொன்னா நிச்சயம் நீ இங்க அவனை மாதிரி ஒரு அயோக்கியனா தான் நீங்க இருக்கீங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட தடாரயம் சார் இருக்காரு. வணக்கம் சார். ஸோ இப்போ சமீபத்தில் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் தான் இர்ஃபான் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அவர் இந்த ஜெண்டர் ரிவீலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுற அந்த ஒரு சீனை கட் பண்ணி யூடியூப்ல போடுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி பார்க்குறப்போ இப்போ அகைன் ஒரு விஷயம் என்னன்னா, ரம்ஜான் அன்னைக்கு, ஏன்னா ரம்ஜான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன், எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன், ஏழைகளிலிருந்து எல்லா மக்களுமே செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஹெல்ப் பண்ற ஒரு இன்ஸ்டன்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு. இவனை பத்தி எல்லாம் பேசணுமான்னு எனக்கு அடிக்கடி தோணுது. நீங்க கேட்கறதுனால நம்ம பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தரப்போம். ஏன்னு சொன்னா இவன் இதை தான் எதிர்பார்க்கறான், என்கரேஜ். அதாவது நம்ம நம்மளை பத்தி யாராவது ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவனுடைய இன்டென்ஷன் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இல்லைன்னு சொன்னா அவன் இதுவரையும் அவனுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவரையும் ஒரு சமூகத்துக்கான எந்த வீடியோ அவன் போட்டதில்லை. ஒன்று எங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து திணிச்சு இந்த சோறு நல்லா இருக்கு, இந்த சாம்பார் நல்லா இருக்கு, இந்த சட்னி நல்லா இருக்கு, இந்த கறி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதே மாதிரி போட்டு தான் ரிவ்யூ காசு சம்பாதிச்சிருக்கான். இப்போ என்ன பண்றான்னு சொன்னா அடிக்கடி இதே மாதிரி ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் குழந்தை பிறக்குதுன்னா ஆனா பெண்ணா அறிஞ்சிக்கிறதுக்கு ஆசை. அது சில மருத்துவர்கள்கிட்ட போய் பரிசோதனை பண்ணி அந்த தகவலை அவங்களுக்குள்ள வச்சுக்குவாங்க, வெளியிட மாட்டாங்க இல்லையா. ஆனா இந்த நாய் என்ன பண்ணுது, அதை ஒரு வீடியோவை போட்டு, புரியுதுங்களா, பண்ணு. அப்போ அதுவே சட்டவிரோதம்னு தெரிஞ்சும் கூட அவன் மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருந்தாங்கன்னா அவன் திருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவன் திருந்தலை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குழந்தை பிறக்கும் போது எப்பவுமே சில நிறைய பேர் குழந்தை பிறக்கும் போது கணவன் கூடவே இருப்பாங்க. மனைவி குழந்தை பிறக்கும் போது கணவன் கூடவே இருந்திருக்காங்க. ஆனா யாரும் ஒரு புகைப்படம் கூட வெளியிட மாட்டாங்க, நான் மனைவி குழந்தை பிறக்கும் நான் கூடவே இருந்தேன்னு சொல்லி. ஆனா இந்த நாய் அந்த குழந்தைய துப்புள் கொடி அறுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுது, பாத்தீங்களா இல்லையா? பட் இதுவும் ஒரு சட்டவிரோதம். அப்போ என்ன பண்ணணும், இவன் மீது வழக்கு தொடர்ந்து கைது பண்ணணும்னு பார்த்தா அதையும் பண்ணாம அந்த செவிலியர் மீது, அந்த நர்ஸ் மீதே வழக்கு போட்டாங்க. நர்ஸ் மீது வழக்கு போட்டாங்க. அப்ப இதுக்கு எல்லாம் காரணம் என்ன சொன்னீங்கன்னா, இவன் திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கிட்ட ரொம்ப நெருக்கமா, உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட உட்காந்து கார்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே போறான். அப்புறம் கனிமொழி, முதல்வர், இப்படி இவனுடைய அந்த நெருக்கத்தை பார்த்து தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவன் வழக்கோ கைதோ அப்படின்றது பண்றது. சமீபமா கூட அவனுடைய கார் அவன் ஓட்டிட்டு போய் தான் ஒரு பெண்ணை ஏற்றி கொண்டதாகவும், அது உடனே போலீஸ் என்ன பண்ணி செட்டப் பண்ணி யாரோ ஒரு பையன் டிரைவர் ஓட்டிட்டு போனாங்க, அவன் மீது வழக்கு போட்டு முடிச்சான். ஏன்னா போலீஸ் நினைச்சா இது ஒன்றும் பண்ணலாம். போலீஸ் நினைச்சா இவர் போலீங்க டிரைவர் தாங்க போனாருன்னு சொல்லிட்டு மாற்றி கூட விடணும். அப்போ அதே மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் என்ன பண்ண மன்னிப்பு கேட்குது. அந்த மன்னிப்பு கேட்குற செய்தி கூட போடுறாங்க. எல்லாரும் மன்னிப்பு கேட்டார் யூடியூப், மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவை எடுத்து இனி அதே மாதிரி செய்யாம இருந்தா பரவாயில்ல. தொடர்ந்து மன்னிப்பு கேட்குது, தொடர்ந்து செய்யறது என்பது அதுக்கு இது காரணம் திமுக அரசு தான் நான் அடிச்சு சொல்றேன்.
அவன் ஒரு முஸ்லீம்ன்றதுனால நான் அவனை முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அயோக்கியர்களுக்கு எப்பவுமே நம்ம முட்டு கொடுக்கலாம். எத்தனை பேர் சமூக பொறுப்புள்ள கருத்துக்களை வந்து சோசியல் மீடியால யூடியூப்ல வந்து பதிவு பண்றாங்கன்னு நம்ம அதெல்லாம் வரவேற்கணும். அதாவது என்னுடைய கருத்து நம்முடைய கருத்துக்கு எதிர்கருத்தாக தான் நம்ம அதை வரவேற்கணும், அது வேற விஷயம். பட் இவ்வளவு மாரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியாரிட்டி, அதாவது புகழ் பெறணும், ஏதாவது காசு சம்பாதிக்கணும், ட்ரெண்டிங் ஆகும். இப்போ நீங்க சொன்னீங்களே ட்ரெண்டிங்லேயே இருக்குங்க, அவன் வீடியோலாம் ட்ரெண்டிங் பண்ணும். அதுக்காகவே அவன் வந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமா வீடியோ வெளியிடும். இது பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தினுடைய உச்சமாக தெரியும். இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் மாசத்துல முஸ்லீம்களை பொறுத்தவரையும் என்ன சொன்னீங்கன்னா நிறைய தானங்கள் தர்மங்கள் வந்து நிறைய செய்வாங்க, நிறைய வந்து பண்ணுவாங்க. அதாவது பெரிய கோட்டீஸ்வரம் தான் பண்ணணும், பல கோடிகளுக்கு அதிபதி தான் பண்ணுவோன்றது இல்லை. சாதாரண நடுத்தர மக்கள் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறைஞ்சு ஒவ்வொரு குடும்பமும் 1 லட்சம் 2 லட்சம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நாளைக்கு அவங்களால முடிஞ்சதா இல்ல 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன் சொன்னா சில பேருக்கு வந்து அந்த பெருநாள் கொண்டாட முடியாத நபர்கள் இருப்பாங்க, அது போன்ற நபர்களை பார்த்து கொடுத்து அவங்களும் பெருநாள் கொண்டாடணுன்றது தான் அந்த அடிப்படையில் கொடுப்பாங்க. இவன் என்ன பண்றான் சொன்னா ஏதோ 50 ரூபாய் கவர், அந்த கவர் போடுறது இருந்து வீடியோ எடுக்கிறான்னு சொன்னா அப்ப எவ்வளவு கமர்ஷியலா இருக்கா பாருங்க. இல்ல காமா நம்ம மக்களுக்கு வந்து எந்த இடத்துல எது கொடுத்தாலுமே அந்த இடத்துல ஒரு கூட்டம் சேரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த கூட்டத்துல நம்ம அந்த கூட்டத்துல சேர்ந்தானா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றது தெரியும். தெரிஞ்சும் வந்து இவன் காருக்குள்ளே உட்கார்ந்துட்டு அந்த மக்களுக்கு இந்த விஷயங்கள் செய்யறாங்கன்னா அது எப்படி நம்ம ஒண்ணு இல்லை. நீங்க இந்த கொரோனா நேரத்துல நிறைய பேர் வந்து இது போன்ற நிவாரணங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆமா. அப்ப அந்த சாப்பாடு வாங்கறதுக்கு முண்டி அடிச்சு மக்கள் வந்தாங்க. அப்ப மக்கள் வந்தாங்கன்னு சொல்லி சனிய நாய போங்கடா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஒரு பொருள் சோறுக்கு ஓடி வராங்க, புரியுதுங்களா இல்லையா? அதே மாதிரி மழை வெள்ளம் நேரத்துல வந்து நம்ம நிவாரணம் வழங்கும் போகும்போது நாங்கெல்லாம் போயிருக்கோம், வழங்கியிருக்கோம். அப்போ வந்து ஓரளவுக்கு வசதி இருந்து கூட அவனால சாப்பிட முடியாம வாங்க முடியாம தான் நிறைய பேர் அவதிப்பட்டாங்க. ஓடி வந்து நமக்கு ஒரு பொருளும் கிடைக்காதான்னு வராங்க. அப்ப அவங்களெல்லாம் வந்து நாய்ங்களா பொறுக்கீங்களா, ஏன் இப்படி வரீங்க, மரியாதை லைனா நிற்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல, நாம நிவாரணம் வழங்குறதே வந்து தேவையை கருதி தான் நம்ம வழங்கணும் இல்லையா? நீ அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வழங்கணும்னு சொன்னா நீ போய் பணக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வர வேண்டியதுல ஒரு கவர். அப்போ ஏழைகள் என்னும்போது வரதான் செய்வாங்க, 100 பேர்ன்றது 500 பேர் வரதான் செய்வாங்க. அதுவும் நீ வந்து செட்டப்போட போயிருக்க, 1க்கு 2 3 காரு, ஒரு 4 5 பசங்க, ஒரு கேமரா, எல்லாத்தையும் தான். அப்ப நீ யூடியூப்ல வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கா, யூடியூப்ல வந்து அந்த வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணி காசு சம்பாதிக்கணுன்றது தான் உன்னுடைய இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நீ போயிருக்கேன். போயிருக்கும்போது கூட்டம் வரதான் செய்யும். நம்மளோட போய் 2 பேர் தனியா நின்று தான் ஒண்ணுமே தெரியாது. 2 பேர் நம்ம பேசிக்கும் போது 2 கேமரா யாருன்னா எடுக்கட்டும், 10 பேர் இல்ல 20 பேர் இல்ல 100 பேர் வந்து வேடிக்கை பார்க்கதான் செய்வோம். பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இவன் போகும்போது கார்ல என் கை விடுறேன்னா நீயே கார்ல உட்காந்துருக்க, வெளியே வா, இறங்கி நில்லு, வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா கூடு. யாருக்கும் வந்து தானம் பண்ணுவது முக்கியம் இல்லை, அந்த தானத்தை கூட தன்மானத்தோடு அந்த மக்கள் வாங்குற அளவுக்கு நம்ம செய்யணும், புரியுதுங்களா? நம்ம பாக்கெட்ல இருந்து நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுக்குறது கூட பிரச்சனை இல்லை, 100 ரூபாய் தூக்கி வீசுறது அது வந்து சரியா? அப்ப அதை கொடுக்காம இருந்தல, 100 ரூபாய் கொடுக்குறேன்னா கூட போய் உட்காந்து நான் 100 ரூபாய் வச்சுங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது அது எவ்வளவு சிறந்த தானம். அப்படி இருக்கும்போது மார்க்க அடிப்படையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா தானம் 2 வகை. ஒன்று பிறர் பார்க்க கொடுங்கள், இன்னொன்று பிறர் பார்க்காம யாருக்கும் தெரியாம கொடுங்க அப்படின்னு. ஏன் சொன்னா பிறர் பார்க்க கொடுங்கன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்ப நான் கொடுக்குறேன் தானங்கள் தர்மங்கள், அப்ப நீங்க பாக்குறீங்க போது சரி நம்மகிட்டே இருக்கு நம்மளும் கொடுக்கணும்டா அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டும். அதாவது எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த செயல்கள் இருக்கு, புரியுதுங்களா? இது இன்னும் சில தானங்கள் வந்து யாருக்கும் தெரியாம கொடுத்துருங்க. ஏன்னா வாங்குற நபர் வந்து தானம் பெற்றவருன்னு தெரியக்கூடாது, புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்க எனக்கு தரீங்க தானமா கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது 4 பேர் என்னைய பார்த்தாங்கன்னா காசு அடுத்தவங்கிட்ட வாங்கின காசுன்னு என்னைய பத்தி அவமானம் நினைக்க கூடாதுன்றதுக்காகவே அந்த தானம் மறைச்சி கொடுங்க. 2மே இருக்கு. ஆனா இது 2மே இல்லாம 3வது ஒரு விதத்தை உருவாக்கி அதுவும் வந்து பெருநாள் அன்னைக்கு வந்து இந்த சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி ஆகுது. இஸ்லாமியர்களே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஏதோ கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி. அது எவ்வளவு பெரிய கேவலம். இவ்வளவு மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழ்நாட்டுல மட்டும் குறைஞ்சது வந்து ஒரு
ஒரு 20 லட்சம் பேர் இதே மாதிரி தானம் தர்மம் இருக்கு. இவன் தான் ஒரு 1 லட்சம் கூட இருக்காது, எல்லாம் 50 ரூபா நோட்டு தான் போறான் கவர். அதே 25 கவர் தான் மொத்தமாவே. அது வேற வாட்ச்மேனுக்கு கொடுத்துட்டியா, உன் வீட்டுல இருக்கக்கூடிய வாட்ச்மேன் ஆகட்டும் அல்லது கார் டிரைவர் ஆகட்டும், இதெல்லாமாடா நீ வந்து ப்ரொமோட் பண்ணுவ, இதெல்லாம் உன்னுடைய கடமை இருக்கு. என்ன சொல்றேன், கடமை தாங்க. என் வீட்டுல வேலை செய்யறவங்க நான் கொடுக்கறது கடமை, கடமையை வந்து தானத்துல எப்படி சேர்க்க முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய ஐயோக்கு பேரா இருக்காங்க. சரி, இவன் தான் இப்படி இருக்கான், அந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க கொண்டாட்டி, அவளாச்சும் ஒழுக்கமாக, அதுக்கு மேல பொறிக்கையா இருக்கு. பின்னாடி பாருங்க ஓடி வருதுங்க, அந்த பின்னாடி ஓடி வருதுங்க மனுஷன் ஓடி வராங்கன்னு சொல்லிட்டு ஓடி வருதுங்கன்ற கேட்டா வாங்குறவங்களே ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க. வழக்கு சொல்லுன்னு சொன்னா எப்படி வழக்கு சொல்லு, புரியலையா? இதுங்க அதுங்கன்றது வழக்கு சொல்லாது. எந்த ஊர்ல அந்த மாதிரி இதுங்க அதுங்க மிருகத்தனமா சொல்லக்கூடிய வழக்கு சொல்லாது. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கொடூரத்தை அவன் வந்து நிகழ்த்தியிருக்கான். பட் இதுக்கு வழக்கு தொடுக்க முடியாதுன்னு வைங்க. ஏன்னா இது வந்து வேற. ஆனா ஏற்கனவே வந்து வழக்கு போட வேண்டிய விஷயத்துல திமுக வந்து அருணா நின்று பாதுகாத்து இருக்கு. அப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா தான் நான் இதை பார்க்க முடியும். இது போன்ற இழி செயல்களை செய்யக்கூடிய நபர்களை வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபை வந்து ரத்து பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே பண்ணணும். அப்போதான் அவன் திருந்துவான். இல்லை நீ அவனு சப்ஸ்கிரைப் பண்றதோ அவனை வீடியோக்களை பாக்குறீங்கன்னு சொன்னா நிச்சயம் நீ இங்க வந்து அவனை மாதிரி ஒரு அயோக்கியனா தான் நீங்க இருப்பீங்க. நியாயமா இருந்தீங்கன்னா நிச்சயம் அதை வந்து என்ன பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பல சர்ச்சைகள் வந்துட்டு இருந்தப்போ அந்த வீடியோ எல்லாமே வந்து அவரோட சேனல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப இந்த ஒரு வீடியோ மட்டும் ரிமூவ் பண்ணாமே வச்சிருக்காரு. எதனால ரிமூவ் பண்ணாம வச்சிருக்காரு? காசு இப்போ 2 மில்லியன் கிட்ட பாத்துருக்காங்க. ஆமா, 2 மில்லியன் கிட்ட பணத்துக்காக. அப்ப மன்னிப்பு கேட்கிற, அப்ப நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற? தவறு நடந்திருக்கு, அது வந்து யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அவர் போட்டிருந்தாரு. இந்த வீடியோ வெளியிட்டும் போதே நான் வந்து இதுல தவறுதலா நடந்திருப்பேன், ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்க வச்சது, அதனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது தப்பா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுதான் அந்த வீடியோ போடுறேன் இல்லையா? அப்ப அதை கட் பண்ணி எடுக்கணுமா? தவறு நடந்துச்சுன்னு தெரியுது, அப்ப அந்த தவறை நீ கட் பண்ணி போட்டுருந்தா இப்படியே வந்து உனக்கு எதிர்ப்பா யார் வர போறாங்க? அப்போ உனக்கு நல்ல தெரியும், ட்ரெண்டிங் பண்ணணும். நீ முதல்ல ட்ரெண்டிங் பண்ணணும். நான் யாரு அந்த வீடியோ பத்தி நிறைய பேசணும். அப்போ நீ வந்து தானம் தர்மம் கொடுத்த மாதிரி இல்லை, நீ வீடியோ ப்ரொமோட்டாக்காக அப்பாவி ஏழைகளை வந்து பயன்படுத்திக்க. இதுவே அயோக்கியத்தினுடைய விஷயம், புரியுதுங்களா? இது மிகப்பெரிய தவறு. அவனெல்லாம் வந்து செருப்பால அடிக்கணுமா? அவன் இருந்தா பொங்கலையா இருந்தா சரி, அவன் பொண்டாட்டி அதுக்கு மேல பொறுக்கியா இருக்கா. அவ குடும்பமும் பின்னாடி உட்கார்ந்து இருக்குல்ல. ஏன்டா பொறுக்கினா சும்மா என்ன புள்ளியை திட்டக்கூடாது? அம்மா காரி இல்லை அக்கா காரியா தங்கச்சி காரியா உட்காந்து ஏழை ஏன்டா இப்படி பண்ற ஏழைகளை வந்து அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதா? இவன் கார் ஓட்டுறான், அவன் பொண்டாட்டி பக்கத்து உட்காந்து பின்னாடி 2 பொம்பளை அவன் அம்மாவும் அக்கா உட்காந்துருக்காருங்களா? அப்ப இவங்கெல்லாம் மனுஷங்களா? மிருகத்தோட கேடு கெட்டவருங்க. பணத்துக்காக எதாவது செய்வீங்களா? பணத்துக்காக எதையும் செய்யணும்னா வேற எதுனா தொழில் செய்யுங்க போய். அப்பாவி மக்கள் யாருக்குமே ஏழை மக்களுக்கு கொடுக்குறேன்னா சந்தோஷமா, அடிக்கிறேன்னா பயம் இருக்கா இல்லையா? நம்ம ஒரு 10-20 பாக்கெட் சோறு பாக்கெட் எடுத்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கலான்னு போங்க, பார்த்தா 20-30 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 20-30 பேர் தேவைன்னு தானே ஓடி வராங்க. தேவை இருந்தா வருவாங்க, தேவையில்லைன்னா வருவாங்க. இதை நம்ம சிந்திக்கணும். அப்படி இல்லைன்னா நீ கொடுக்க கூடாது. உங்ககிட்ட தான் நீ இதை சொல்ற பெரிய லார்டு மாதிரி பேசுறிய. வாட்ச்மேன் வச்சிருக்க பெரிய லார்ட்ல பக்கம் நீ வாட்ச்மேன் கிட்ட கொடுத்து இதான் இருந்தாங்க, இதை போய் ஏழைகளுக்கு கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சது. எத்தனை பேர் அப்படிதானே பண்றான்? இப்ப வந்து துபாயில வேலை செய்யறான், அவன் ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து தானம் பண்ணணும், இது ரெக்கார்ட் பண்ணணும். இங்க உள்ளவங்க கிட்ட யாருக்கிட்ட கொடுக்குறான், போய் கொடுத்துறாங்கல்ல, அதே மாதிரி கொடுத்து விடு. நீ ஏன் போன வீடியோ கேமராவோட? பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலான்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அவன் பணம்னா இதெல்லாம் பிச்சைக்காரனோட மோசமான பிச்சைக்காரனே. நீ பிச்சைக்காரனை வச்சு பொழைக்கிறேன்னு சொன்னா எப்படிப்பட்ட பிச்சைக்காரன்? அதாவது ஒரு 50-100 ரூபாய் நீ 50 ரூபாய் கொடுக்குற அந்த கவருக்கு ஓடி வராங்கன்னா மக்கள் அவங்க எவ்வளவு வறுமையில இருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சுப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு அந்த காசுன்னு நினைச்சுப்பாங்க. அதையே நீ கொடுத்தவரை கொடுத்துட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை போட்டு நீ சம்பாதிக்கணும்னா நீ அவங்களோட மோசமான பிச்சைக்காரன். நீ தான் உனக்கு தான் கொடுக்கணும் எல்லாருமே.
ஸோ இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா இப்ப இருக்க சமீபத்துல வந்து யூடியூப்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு வீடியோஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ட்ரெண்டிங்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் இதுன்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா இவர் விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா இவர் மேல நிறைய கேசஸ் இருந்துமே வந்து இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குன்றதுனால இவர் நிறைய விஷயங்கள் இப்படி பண்றாருன்னு தெரியுது. இதுக்கப்புறம் மக்கள் வந்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லுங்க. டிடி வாசன் சொல்லி இப்படிதான் வாகனத்தை வந்து விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி ஓட்டி ஸ்பீடு அவனும் யூடியூப்ல இப்படிதான் சம்பாதிச்சிருந்தான். 2 தடவை கேஸ் போட்டு பாட்டிக்காரன் உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் துண்டகான துணிகான ஓடி இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. பாத்தீங்களா? இதுக்கப்புறம் அவரோட வீடியோ எதுவுமே வரவும் இல்லை, எங்க இருக்கான்னு தெரியல. இல்லன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனும் மென்டல் ஆகணும். அந்த யூடியூப்ல போட்டு வீடியோ இருக்கல. இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியாது. அதே மாதிரி இந்த நாயை பண்ணணும்னு சொன்னா ஒண்ணுல இவெல்லாம் ஒரு நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வச்சேன்னு சொன்னா அடுத்து இந்த வேலையை செய்ய மாட்டான். இல்லைன்னு சொன்னா இதை விட அதிகமா செய்வான். செஞ்சு பொதுமக்கள் கிட்ட தர்மடி வாங்க போறான் பாரு. இப்ப பொதுமக்களுக்கு முனையும் பையன் கொண்டாட்டியும் கை பிடிச்சா இருக்காங்க. அடுத்த முறை இவன் பொது வழியில போனான்னு சொன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பொதுமக்களை தர்மடி அடிக்கலாம் எப்ப நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.